வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரு பிரதான கட்சிகளில் ஒன்று ஒரு நடிகர் அவர்களுடைய கட்சி தேர்தலிலே போட்டியிடலை அப்படின்னு திடீர்னு அறிவிச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, மக்கள் நீதி மையம், கமலஹாசன் தான். அது கமலஹாசன் இந்த முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மக்கள் நீதி மையம் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இருக்காங்க. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு எந்த இடமும் ஒதுக்கப்படலை. தனியாக அவர்கள் அப்படியே போய் ஆதரவு கொடுத்தாங்களே ஒழிய ஒரு இடம் கூட அவர்களுக்கு மக்களவையில் ஒதுக்கப்படலை, போட்டியும் போடலை. ஆனால் அதற்கு நன்றி கடனா பிரதிபலனா கமலஹாசன் அவர்கள் செய்த பிரச்சாரத்துக்கெல்லாம் ஈடா ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கமலஹாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. அவர் நாடாளுமன்றத்தில் இப்போ மேலவை உறுப்பினராகவும் இருக்கார். அவருக்கு திரும்பி கொஞ்சம் பேர் வருவாங்கல்ல, கட்சியில் இருந்திருப்பாங்கல்ல. மக்கள் நீதி மையம் சாதாரண கட்சி இல்லையே. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் திமுகவுடைய தோல்விக்கே காரணமாக இருந்ததில் மக்கள் நீதி மையத்தோட பங்களிப்பு இருந்துச்சு. அந்தளவு மக்கள் நீதி மையம் டவுன் பகுதிகளில் ரொம்ப குறிப்பாக நல்ல ஓட்டுகள்லாம் எடுத்தாங்க. அந்த மக்கள் நீதி மையம் இந்த முறை தேர்தலில் போட்டியிடலன்னு இருக்காங்க. காரணம் என்னன்னா, கமலஹாசன் கேட்டது 6 தொகுதிகள், எங்கள் விசிக்காக 8 தொகுதி தான் கொடுக்குறோம். அவ்வளோ தூரம் கட்சிகள் அமைப்பாக இயங்குறாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இந்த 5 தொகுதிகள் தான் கொடுக்குறோம். கமலஹாசனுக்கு எப்படிங்க 6 தொகுதிகள் கொடுக்க முடியும்னு 2 தொகுதி தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு திமுக தலைமை. அந்த 2 தொகுதியும் கூட தங்கள் கட்சியினுடைய சின்னம் டார்ச் லைட்டில் போட்டியிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டார் கமலஹாசன் அவர்கள். ஆனால் டார்ச் லைட்டில் போட்டியிடவே கூடாது, நீங்கள் உதயசூரியனில் தான் போட்டியிடணும் அப்படின்னு திமுக தலைமை கொடுத்த அழுத்தத்தில், இல்லை நான் தேர்தலில் போட்டியே போடலை, அதே நேரத்தில் நான் கூட்டணியும் மாறலை, வேறு எந்த கட்சியிலையும் போய் சேரலை, போட்டியும் போடலை, நான் வெளியிலேருந்து உங்களுக்கு ஆதரவு மட்டும் கொடுத்துக்கிறேன், பிரச்சாரத்துக்கு போகவும் ரெடியாக இருக்கேன், அதையெல்லாம் விட முக்கியமாக மு க ஸ்டாலின் அவருடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறேன் அப்படின்லாம் பயங்கரமாக பேசியிருக்காரு கமலஹாசன் அவர்கள். அது தொடர்பாக அவர் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அந்த அறிக்கை வழக்கமாக கமலஹாசன் படங்கள் மாதிரியே ரொம்ப நீளமாக போகுது. நம்ம அவ்வளோ இல்லாமல் ஒரு சுருக்கமாக ஒரு முக்கியமான அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் அதில் பார்த்துடலாம். எங்களுக்கு ஏற்கனவே மக்களவையில் இடம் இல்லாத சூழலையும் மாநிலங்களவையில் எங்களுக்கு ஒரு இடம் தந்தீங்க, 2 கட்டமாக எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, முதல்வரும் துணை முதல்வரும் ரொம்ப மரியாதையாகவும் அன்பாகவும் நடந்துக்கிட்டீங்க. இந்த இக்கட்டான சூழலில் நீங்கள் தருவதாக சொன்னக்கூடிய எண்ணிக்கையும் உதயசூரியனில் போட்டியிடணுங்கிறதும் ஏற்புடையதில்லை. அதில் கேட்கறதுல அவங்க தரப்பில் ஒரு நியாயமாக இருக்குது, அதில் நான் முழுசாக புரிஞ்சுக்கிறேன். எப்படியாவது தமிழ்நாட்டை கைப்பற்றிடணும்னு மதவாத சக்திகள் சகல வழிகளிலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் சூழலில் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் ஒரு ஜஸ்டிஃபைட் கொடுக்குறார். மதவாத சக்திகள் எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு இருக்குது. ஆனால் மதவாத சக்திகளுக்கு எதிரான சக்திகளை மொத்தமாக கைப்பற்றிக்கிட வேண்டிய சூழலில் திமுக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதற்கு பின்னால் எழுந்திருக்கிறது. பார்க்கலாம் கமலஹாசன் அவர்களுடைய இந்த முடிவு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை நாமும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம். இப்போதைய அரசியல் சூழலில் கமலஹாசன் இந்த தேர்தலில் போட்டி இல்லை. ஸோ அப்போ நடிகர் விஜய் குறித்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. கடந்த வாரம் கூட 2 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்கள் கேட்கும்போது எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, நீங்கள் விஜய் பற்றிலாம் என்ன கேட்குறீங்களேன்னார். இனி அவர் ரிலாக்ஸ்டாக தான் இருக்க போகிறார். விஜய் பற்றியோ விஜயகாந்த் பற்றியோ யாரை பற்றி வேணுமானோ அவர் பதில் சொல்லலாம். கமலஹாசன் அவர்கள் ஒரு மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுத்தார், மிக பெரிதாக கவனம் குவிக்கப்பட்டார். கடைசியில் அவருடைய படங்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வரும். அது மும்பை எக்ஸ்பிரஸாக இருக்கலாம், எந்தெந்த படங்களாக இருக்கலாம். கமலஹாசனாக ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஓப்பனிங் வரும், புஷ்ஷுன்னு போகிற மாதிரி அவருடைய அரசியல் கட்சியும் ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு வந்து ஒன்றுமில்லாமல் வீழ்ந்திருக்கிறது. இது கமலஹாசன் என்கிற ஒரு தமிழனுடைய தோல்வி என்றே நாமும் பார்க்கலாம்.